ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து ரீசெண்டாக நான் ஒரு ஜிஎஸ் புக் வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு வேண்டி வாங்கியிருந்தேன். அந்த புக் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு இந்த வீடியோ பார்க்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து டாபிக் வந்து ஸ்டாட்டிக் ஜிகேயில் வந்து 69 பேஜஸ். அதுக்கப்புறம் ஜியோகிராஃபியில் வந்து ஒரு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 110. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் 119, இந்தியன் பொலிட்டியில் 116, அப்புறம் இந்தியன் எக்கானமி 123 பக்கம். அடுத்து ஜென்ரல் சயின்ஸ் வந்து 199 பக்கம். டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து 785. ஸ்டாட்டிக் ஜிகேயில் வந்து இந்தியன் ஆர்கிடெக்சர், இந்தியன் கல்ச்சர், இந்தியா கிளான்ஸு, இந்தியா நெய்பர், அப்புறம் இந்தியா டெக்னாலஜி சயின்ஸு, அதுக்கப்புறம் இந்தியா டிஃபென்ஸ் சிஸ்டம், நேஷ்னல் அவார்ட்ஸ், நேஷ்னல் ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் வேர்ல்டு கிளான்ஸு, அதுக்கப்புறம் வேர்ல்டு ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேசிக்ஸ். இதெல்லாம் பற்றி வந்து ஸ்டாட்டிக் ஜிகேயில் வேறு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அதெல்லாம் போட்டிருக்கு. இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர். அதுக்கப்புறம் ஜியோகிராஃபிக்குள்ளே போனீங்கன்னா யூனிவர்ஸ், சோலார் சிஸ்டம், எர்த், இன்டீரியர் எர்த் ஆஃப் தி எர்த், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓஷன் அண்ட் கான்டினென்ட்ஸ், ஜியோமார்பிக் ப்ராசஸ், ஓஷியனோகிராஃபி, கான்டினென்ட்ஸ், அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன், இந்தியா சைஸ், வேர்ல்டு கிளைமேட், வெஜிடேஷன், ட்ரைனேஜ் சிஸ்டம், கிளைமேட் ஆஃப் இந்தியா, நேச்சுரல் வெஜிடேஷன் இன் இந்தியா, சாயில் ஆஃப் இந்தியா. அடுத்து அக்ரிகல்ச்சர், மினரல் ரிசோர்ஸஸ், இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்ட் அண்ட் லேர்னிங் பூஸ்டர். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் அயன் ஏஜ், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், வேதிக் பீரியட், ஜனபதாஸ், ஜனபதாஸ், ரிலீஜியஸ் மூமெண்ட், ரைஸ் ஆஃப் மகதா, மௌரியன் எம்பையர். அடுத்து போஸ்ட் மௌரியன் பீரியட், ஃபாரின் இன்வேஷன் ஆஃப் இந்தியா, குப்தா எம்பையர், போஸ்ட் குப்தா, சங்கம் ஏஜ், ரீஜனல் கிங்டம் ஆஃப் நார்த் இந்தியா. அடுத்து மிடிவல் ஹிஸ்ட்ரியில் அரபிக் இன்வென்ஷன், டெல்லி சுல்தானேட், விஜயநகர பாமனி கிங்டம்ஸ், ரீஜனல் கிங்டம், முகல் எம்பையர், ரிலீஜியஸ் மூமெண்ட், முகல்ஸ், லேட்டர் முகல்ஸ். அதுக்கப்புறம் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் யூரோப்பியன் அரைவல் இன் இந்தியா, எக்ஸ்பென்ஷன் அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் பவர் இன் இந்தியா, சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட் இன் இந்தியா, ரிவால்ட் ஆஃப் 1857, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், era of military nationalism, mass nationalism towards freedom, partition, miscellaneous, லேர்னிங் பூஸ்டர். அதுக்கப்புறம் பொலிட்டியில் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி சேம் இதுதான். டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், மேக்கிங் கான்ஸ்டியூஷன், ப்ரியாம்பிள் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஃபீச்சர்ஸ், யூனியன் அண்ட் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், கவர்மெண்ட், சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், பார்லிமெண்ட், சுப்ரீம் கோர்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், லோக்கல் கவர்மெண்ட், ஹை கோர்ட், சப்பண்டேட் கோர்ட், கான்ஸ்டியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, அஃபிஷியல் லாங்குவேஜ், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ், அப்புறம் லேர்னிங் பூஸ்டர். எக்கனாமி சேம் தான் டிஎன்பிஎஸ்சி. இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எக்கனாமிக் பேசிக் கான்செப்ட், நேஷனல் இன்கம், இன்ஃப்ளேஷன், பிளானிங் இன் இந்தியா, எக்கனாமிக் ரிஃபார்ம், அக்ரிகல்ச்சர், ஃபுட் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சர்வீஸ் செக்டர், இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட், மணி, பேங்கிங் அண்ட் மானிட்டரி பாலிசி, பப்ளிக் ஃபினான்ஸ், எக்ஸ்டர்னல் செக்டர், ப்ராவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், டெமோக்ராஃபிக் டிவைடெண்ட், மிசெல்னியஸ், லேர்னிங் பூஸ்டர். அடுத்து ஜென்ரல் சயின்ஸ். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் பொறுத்தவரையிலே சயின்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியான கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அதனால் இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் நான் அது கம்மிங் வீடியோஸில் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். யூனிட் அண்ட் டைமென்ஷன், மோஷன், ஃபோர்ஸ், ஒர்க், எனர்ஜி, பவர், கிராவிடேஷன், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட், ஃபண்டமெண்டல் ஆஃப் ஃப்ளூயிட் மெக்கானிசம், தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், தெர்மோடைனமிக்ஸ், வேவ்ஸ், லைட், எலக்ட்ரோஸ்டாட்டிக், எலக்ட்ரோமேக்னட்டிசம், மிசெல்னியஸ், லேர்னிங் பூஸ்ட். கெமிஸ்ட்ரி வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் அடுத்து கம்மிங் வீடியோவில் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். மேட்டர், ஆட்டம், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்ட்ஸ், ஆசிட், பேஸ், சால்ட், கெமிக்கல் பாண்டிங் அண்ட் ரியாக்ஷன், கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ், ஃபியல், பாலிமர்ஸ், மிசெல்னியஸ், லேர்னிங் பூஸ்ட். பயாலஜி, செல் பிரான்ச்சஸ், கிளாசிஃபிகேஷன், ஜெனடிக்ஸ், பிளான்ட் கிங்டம், பிளான்ட் டிஷ்யூஸ், மார்ஃபாலஜி, அனிமல் கிங்டம், அனிமல் டிஷ்யூஸ், ஹியூமன் ஃபிசியாலஜி, நியூட்ரியன்ஸ், ஹியூமன் டிசீஸ், எக்கோசிஸ்டம், எக்காலஜி, பயோடைவர்சிட்டி, கன்வர்சேஷன், பொல்யூஷன், என்விரான்மெண்ட் சேஞ்சஸ். இவ்வளோ தான் ஜிஎஸ்சில் உள்ள மொத்த சப்ஜெக்ட்ஸ். இதுதான் அந்த புக்கு. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 300 ரூபீஸ் கிட்ட வருது. அதுக்கப்புறம் டெலிவரி சார்ஜஸ் தனியாட்டு 73 ரூபீஸ் வருது. இது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேட்டஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த புக்கில் உள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லிடுறேன். ப்ரோஸ் வந்து இந்த புக்கில் எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க, ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. இதை வச்சு யூபிஎஸ்சி எக்ஸாம் கூட படிக்கலாம். ஆனால் அந்த இன்ஃப்ரோகிராஃபி, இந்த பிக்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. கைண்ட்லி செக் பண்ணி பாருங்கள்.
நிறைய பேர் இந்த புக்கை வாங்கிட்டு ரிவ்யூ கொடுத்ததெல்லாம் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த புக்கில் உள்ள நெகட்டிவ் என்னன்னா 1-2 முக்கியமான டாபிக், அதாவது இந்த சேஞ்சரிஸ் டேம்ஸ் அந்த டாபிக் வந்து 1-2 விட்டு போயிருக்கு. அது மட்டும்தான் இதில் நெகட்டிவாக இருக்குது. மற்றபடியெல்லாம் இந்த புக்கு வந்து கரெக்டாக எத்தனை பேஜஸ் இருக்குன்னா, இந்த புக்கு வந்து கரெக்டாக 590 பேஜஸ் இருக்குது. இந்த புக்கை வாங்கினீங்க கட்டாயம் நல்லா படிக்கலாம், அதனால் வாங்குங்க. ஓவரால் 5க்கு வந்து 4.9.